சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்ட வாடி. ஏன்டி அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா, நான் போனப்ப கோழியை வெட்டிட்டு இருந்தாங்க, அதனால சீக்கிரமா வாங்கிட்டு வந்துட்டேன். சரிப்பா சமைக்கலாம். வாடா மங்கம்மா. சிக்கன் எல்லாம் கழுவி வச்சிட்டேமா. சரி புட்மல்லி, என்ன சமைக்க போற? ஆனா பிரியாணி செய்யலாமா? சரிம்மா, என்ன அதுக்குள்ள அடுப்பு மேல பாத்திரம் வச்சிட்ட? சரி விடு, நான் கபாப் சமைக்கிறேன். அதுவா, வெங்காயம் தக்காளி போட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி போட்டேன். இப்போ சிக்கன் போட்டு அது வேக வச்சுட்டு அப்புறம் ரைஸ் போட்டா முடிஞ்சிடும் பிரியாணி. சரி புட்மல்லி. குடும் 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 குடும். என்னடி புட்மல்லி அப்படி சவுண்ட் வருது? அதுவாமா, இப்பதான் சிக்கன் போட்டேன், அதனால அப்படி சவுண்ட் வருது. சரி புட்மல்லி, கபாப்க்கு மேரினேஷன் ஆயிடுச்சு. சரி மங்கம்மா. சரி, நானே தயிர் பச்சடி ரெடி பண்றேன். ஓகே மங்கம்மா. புட்மல்லி அம்மா, புட்மல்லி அம்மா. யாரா அது? அம்மா, நான் தான் உங்க பொண்ணு வந்திருக்கேன். மங்கம்மா, என் பொண்ணு வந்துருச்சா? வா போய் பார்க்கலாம். டேய் அழகு தங்கங்களா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயோ நல்லா இருக்கோம்டா. ஏன்டி மங்கம்மா, உன் பொண்ணு வருது என்கிட்ட சொல்லவே இல்ல? எனக்கே தெரியலடி, நான் எப்படி சொல்லுவேன்? அம்மா, எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ்? ஏன்டி சொல்ல வேண்டியது தானே, நான் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன், என்ன சடனா வர்றது? உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நாங்க பிளான் பண்ணி வந்தோம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி குட்டி. என்னடி வந்தவங்களை வெளியவே நிக்க வச்சுட்டு இருக்கோம், வாங்க எல்லாம் உள்ள போலாம். ஏன்டி மங்கம்மா, நீ எதுவுமே சமைக்கல தானே? நான் பிரியாணி எக்ஸ்ட்ராவே செஞ்சிருக்கேன், எடுத்துட்டு போ சரியா? அப்புறம் கபாப் பொரிச்சு கொடுத்து அனுப்புறேன். எதுக்கு வேணாம் விடு புட்மல்லே, உனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு வைக்கிறேன். இதுல என்னடி கஷ்டம், எடுத்துட்டு போ சரியா? நன்றி புட்மல்லே. சரி ஓவர் ஆக்டிங் பண்ணாம போய் டீ காபி போட்டு கொடு உன் பொண்ணுக்கு. சரி புட்மல்லே. டேய் பார்வதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கமா, உட்காரு. இல்லம்மா, என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? நல்ல கமகமான வாசனை வருது. அதுவா, அது ஸ்பெஷல். அதுதான்மா. என்னது? நானா உங்களுக்காக பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், பிரியாணியும் கபாபு. ஐ ஜாலி. ஏன்னடி குட்டி குழந்தை மாதிரி கத்துற? ஐயோ, என் பேத்தி பேரோட பேச மறந்துட்டேன். டேய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பாட்டி. சரிடா, போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சாப்பிட்டக்கு அப்புறம் டீ குடிக்கலாம். என்ன ஏன்னா டீ குடிச்சா திரும்பி சாப்பிட முடியாது, அதனால. சரிம்மா. டேய் உங்களுக்கு டீ வேணுமா காபி வேணுமா? அம்மா இப்ப எதுவும் வேணாமா. சரிம்மா வாங்க சாப்பிடலாம். அம்மா நீங்க தான் எதுவுமே சமைக்கல, வாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருவோம். வேணாமா, அதான் புட்மல் இருக்கால, அவ பிரியாணி செஞ்சிருக்காளாம், எனக்கு கொடுத்தா. நீ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நானும் செஞ்சு வச்சிருப்பேன். அவங்க பொண்ணு சொன்னாலா, அதனால செஞ்சு வச்சிருந்தா. அவ நிறையவே செஞ்சிருந்தாளா, அதனால நம்மளுக்கும் கொடுத்தா. ஓ சரிங்கம்மா. சரி வாங்க சாப்பிடுவோம். பாட்டி, நைட்டு எனக்கு களி செஞ்சு தரீங்களா? என் பேட்டி கேட்டா செஞ்சு தராம இருப்பேன், நான் செஞ்சு கொடுக்குறேன் கண்ணு. அம்மா உங்களுக்கு எதுக்குமா சிரமம், வேணா விடுங்க. இதுல என்னடி கஷ்டம், கிச்சன்ல போய் சாப்பிடுவோம் வாங்க. வாங்கம்மா. டேய் வாங்கடா சாப்பிடுவோம். பாட்டி. ஏமா கீழே உட்காந்துருக்க, எங்க கூட உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே? ஐயோ விடுடி, எங்க உட்காந்தாலும் சாப்பாடு வயிற்றுக்குள்ள தானே போக போகுது. சரி பேசாம சாப்பிடு. பாட்டி செம்ம டேஸ்ட் பிரியாணி. அப்படியா? சரிம்மா, நீ புட்மல்லி பாட்டி கிட்ட சொல்லிடு. பாட்டி கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேன், சாப்பிடுமா. புட்மல்லே. என்னடி மங்கம்மா? புட்மல்லே செம்ம டேஸ்டா இருந்தது பிரியாணியா. அப்படியாமா, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? நிறைய சாப்பிட்டோண்டி. என் பேத்தியெல்லாம் புகழ்ந்துட்டு இருந்தா தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்கோ. வீட்ல எல்லாம் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் வந்தேம்மா. அதேதாம்மா இங்கேயும், அவங்களும் நிறைய நேரம் டிராவல் பண்ணியிருப்பாங்கல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் தேவைதானே? ஆமா. எங்கடி கோழி சத்தம் கேக்குதே? என்னோட பழைய கோழி போல. அது மேல இருந்த சத்தம் கேக்குது. மேலையா? கோழி கீழே இறங்குது. என்னடி பிடிவாதம் பிடிக்கிறியா? உஷாரு, நான் கோழி வெட்ட போறேன்னு சொல்லி மேல போய் உட்கார்ந்திருக்கியா? அதுக்கு எவ்வளவு அறிவு பாரு புட்மல்லே. அதானே. கீழே இறங்குறியா? எங்க அந்த குச்சி எடுத்துட்டு வரேன். வெள்ளமுடி, நீ என்ன கட் பண்ணி தின்றுவேன் தானடி, நான் இங்க வந்து உடஞ்சிட்டு இருக்கேன். பைத்தியக்காரி, என்னையே திங்க பாத்தியா? எப்படியோ என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணா, இல்லனா நீங்க பிரியாணி ஆக்கி நல்லா தின்னுட்டு உங்க வயித்துக்குள்ள நான் கிடந்திருப்பேன். வெள்ளமுடி ரொம்ப உஷாரி நீனு. ஊர்க்காரங்க மேலாம் சந்தேகப்பட்டல, ஆனா என் பிளான் தான் இதெல்லாம். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண உதவுனதே என்னோட ஃப்ரெண்ட் தான், அவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும்.
நீ எனக்கு நல்ல தீனி போட்டு வளர்த்து என்னையே கட் பண்ணி சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருந்தல்ல. வெள்ள முடியோட பிளானு எனக்கு தெரியாமலையா? ஐயோ, இங்க இருந்து எப்படி கீழே இறங்குறது? சரி, நம்ம சும்மா இருப்போம். அந்த அம்மா குச்சியை விட்டு நம்மளை எடுக்கும். நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்ல. ஏய் கோலே, இதுல ஏறிக்கோடி. ஏறிடி, அது மேல ஏறி வா. இந்த கிழவி எவ்வளவு பணக்காரியா இருந்தா ஹாக்கி ஸ்டிக்க போட்டு எடுப்பா. இந்த வெள்ளமுடி என்னையா கட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்தா நான் இன்னைக்கு லேட்டா தான் வருவேன். நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, பரவாயில்ல. அதை பார்த்து என்னோட உள்ளம் சந்தோஷமா இருக்குமே. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? ஏய் வாடி. ஏய் மங்கம்மா, பேசாம இந்த குச்சி எடுத்துட்டு அந்த ஏணி எடுத்துட்டு வந்து நானே எடுக்கட்டா? அப்படிதான் பண்ணும் போல புட்மல்லே, அதே பண்ணு போ. ஓ, இப்ப பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்களா? சரி, நம்ம அந்த வெள்ளமுடி தலைமையிலேயே போய் உட்காந்துருவோம். ஏய் மங்கம்மா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டி. என்ன புட்மல்ல? ஐயோ, எங்க வீட்ல இருக்கிற ஏணி உடஞ்சு போச்சு. அப்படியா? உங்க வீட்ல ஏணி இருக்கா மங்கம்மா? இருக்கோ புட்மல்லி. சரி, இந்த கோலை எப்படியாவது எடுக்கணும். சரி தரியா, நான் அதை எடுத்துட்டு உங்க வீட்லயே எடுத்து வந்து வச்சிடுறேன். சரி புட்மல்லி, உனக்கு இல்லாததா? ஏய் புட்மல்லி, ஏனியா இல்லாம வந்துருச்சு உன் கோலி. ஏய் இறங்குடி கீழே. ஏய் இறங்குடி கீழே. என்ன சேட்டை பண்ண மேல இருந்துகிட்டே வரமாட்டேன் பிடிவாதமா இருந்ததுன்னு. ஆமாடி கிழவி, எல்லாம் 3 நாளா தான் ஆச்சு. ஐயோ, மேல வெயிலே தாங்க முடியல. கிழவி வந்து தேடுவேன்னு பார்த்தா தேடவே இல்லை. மேல பறவைங்க தொல்லை வேற தாங்க முடியல. அதோட கூட்டுக்குள்ளதான் போய் உட்காந்துருந்தேன் நானே. அது என்ன வந்து கொத்திக்கிட்டு கிடக்கு பைத்தியக்காரி கிழவி. வெள்ளமுடி. சரி கிடைச்சிட்ட. உன்னை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணி பிரியாணி ஆக்கி திங்கலாம் விடு. சரி போ. எப்படியோ கோழி கிடைச்சிச்சுமா உனக்கு? ஆமா மங்கம்மா, அடுத்த வாரம் எனக்கு கோழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஐயோ, அடுத்த வாரம் திரும்பியும் தப்பிக்கணுமா? ஐயோ, அந்த மரத்து மேல மட்டும் உட்காரக்கூடாது. வேற எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கலாம். வேற யார் வீட்டுக்காவது ஓடி போயிடணும். சும்மா இங்க இருந்தா தானே இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் வெட்டி திங்கிறதுலே இருக்கும். நம்ம வேற வீட்டுக்கு போனா அங்கேயாவது நிம்மதியா படுத்து தூங்கலாம். எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே இருக்கோம்மா இந்த அம்மா. இந்த அம்மா கூட சேர்ந்து இந்த மங்கம்மா வேற. எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வாரம் அவங்க வயிற்றுக்குள்ளதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ, சரி, நம்ம நண்பன் தான் இருக்கானே, அவன்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியாவை கேட்டு தப்பிச்சிடலாம். சரி புட்மல்லி, ராத்திரி என்ன சமைக்க போற? நேத்து காயெல்லாம் பறிச்சு க்ளீன் பண்ணி வச்சேன்ல மங்கம்மா, அதுதான் சமைக்க போறேன். சரி, அதுல என்ன சமைக்க போற? நானா பொரியல் வச்சுட்டு சாம்பார் வைக்க போறேன். அப்படியா? சரி புட்மல்லி. ஆமா, நீ என்ன பண்ண போற மங்கம்மா? நான் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போறேன். உன் பொண்ணு சொல்லி கொடுக்கும் தானே? இல்லையே, நான் தான் செய்ய போறேன். உனக்கு செய்ய வராது. சும்மாவே நீ அந்த ரைஸ் எல்லாம் செய்ய மாட்ட. எப்ப பார்த்தாலும் சாம்பார் ரைஸ் பொரியல் மட்டும் தான் வச்சு திம்ப. நீ எப்படி வெரைட்டி ரைஸ் செய்வ? நீ எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்த? சரி கண்டுபிடிச்சிட்டல. என்னென்ன என் பொண்ணு தான் சொல்லி கொடுக்க, நான் செய்வேன். அப்படியா? சரி, வெரைட்டி ரைஸ்ல என்ன ரைஸ் செய்ய போற? நேத்து காய் பறிச்ச இதுல வெஜிடபிள் ரைஸ் செய்ய போறேனே. மாடர்ன் ஆயிட்டு போமங்கம்மா. என்னடி, ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சா மாடர்ன் ஆயிடுவாங்களா? கலக்குறப்போ. சரி போய் செய்ப்போ. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், மசாலா மட்டும் ரெடி பண்ணணும். அப்படியா? சரி மங்கம்மா. சரி புட்மல்லி, போய் நானும் போய் சமைக்கிறேன். சரி மங்கம்மா.